8:50 ஒரு ஃப்ரீ லைவ் சாட்டு. இதில் வந்து நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் போட்டு உங்கள் கேள்வி நீங்கள் கேட்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அதான் எப்போ லைவ் போடுவோம் தெரியும். பர்சனலாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கடக ராசி, மீன லக்னம், இப்போ இந்த பாப்பாவுக்கு நடக்குது வந்து புதன் தசை நடக்குது. புதன் 4க்கும் 7 புதன் வந்து 11 லாபஸ்தானத்தில் தான் இருக்காது, சனி கூட சேர்ந்து. அதனால் 2026 ஜூன் வரைக்கும் படிப்பு விஷயங்கள்ல நல்லா இருக்கும். ஏன்னா படிப்பு சார்ந்த கிரகம் வந்து நல்லா இருக்கிறதுனால இப்போ நல்லா தான் படிச்சுட்டு இருப்பாங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள் எதுவுமே பிரச்சனை இல்லை. வீடு விஷயங்கள்ல நல்லா இருக்குது. நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது. மெயின்டைன் எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு நல்ல அறிவாளியான ஒரு குழந்தையா இருப்பாங்க. 12 குரு சூரியன். அதனால் கண்டிப்பாக வந்து இவங்களும் அந்த வெளிநாடு போய் அங்கே தங்கி இருந்து படிப்பாங்க. வேலை செய்யறதுக்கான அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அதுக்கான காலங்கள் இருக்கானா. முதல்ல வந்து இப்போ படிப்பு விஷயங்கள் 2026 வரைக்கும் படிப்பு விஷயங்கள் நல்லா இருக்கும். ஓகேங்களா. லக்னாதிபதி குரு 12 சூரியனோட சேர்ந்துருக்கார். அவர் சூரியனோட சேர்ந்தாலும் 12 இருக்கார். அப்போது வெளிநாடு இல்லை வெளியூர் இடம் மாற்றம் பண்ணுவாங்க. ஒரு இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போவாங்க. வெளியூரோ வெளிநாடோ அந்த மாதிரி போய் படிக்கிறதுக்கோ இல்லை இருக்கிறதுக்கோ நான் வாய்ப்பு அதிகம். இன்னொன்று மெயினாக வந்துருந்தானா அடுத்து வர்றது கேது தசை. ஓகேங்களா. அடுத்து வரை எப்போ 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கேது தசை. இந்த நேரங்களில் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக பார்த்துக்கணும். அதாவது கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அல்லது ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம். அந்த குழந்தைன்றனால ஒன்றும் பெருசாக இது கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து கவனமாக இருக்கிறது. அந்த நேரங்களில் நம்ம எதுவும் பெரிய விஷயமா எதுவும் புது விஷயங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது அல்ல. அந்த கேதும் 9ல் நின்று தசை நடத்துகிறார். அங்கே உச்சமாக இருக்கு. ரைட்டுங்களா. அப்போது நம்ம இந்த ஒரு 6 வருஷத்துக்கு குழந்தையா இருக்கிறனால பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு வாலிப வயசில் வரும். அப்போ அவங்களுக்கு அந்த இப்போ குழந்தையா இருக்கிறதுனால சின்ன சின்ன உடம்பு தொந்தரவுகள் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இப்போ கிடையாது 2026 ஜூனுக்கு அப்புறம் அதுலேயே ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு படிப்பு அப்படியே ஸ்கூல் காலேஜோ ஸ்கூலோ என்னமோ படிச்சுக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். நீங்கள் எதுவும் புதுசு இது பண்ண வேண்டாம்.